வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய சென்ட்ரல் கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாமா, நீங்க என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் என்ன பம்பாயில் பிசினஸா பண்றேன்? நீங்க கேட்கறதுக்கும் நான் செக் இழிச்சு கொடுக்கறதுக்கும் என் சம்பளத்துல ப்ராவிடென்ட் ஃபண்ட், இன்கம் டாக்ஸ், வாடகை, கார் கடன், மாதாந்திர தவணை எல்லாம் கழிச்சு எனக்கு கிடைப்பது ரூ. 708.80. இன்னைக்கெல்லாம் இருந்தால் என்னால உங்க பெண் கல்யாணத்துக்கு உடனடியா ஒரு 5000 பெயர்த்து கொடுக்க முடியும், அவ்வளவுதான் என்றான் கேதாரம் தன் மாமாவிடம். சமையற்கார பிள்ளை கூட 2000 வரதட்சணை கேட்கிற காலம்டா இது. என் பெண்ணின் பாதி கல்யாணம் கூட உன் 5000 நடக்காது. அப்போ கொஞ்சம் பொறுங்கள். அந்த SS-இன் பெண்ணைத்தானே கல்யாணம் செய்து கொள்ள போற. அவர்கிட்ட வரதட்சணையா 10,000 வாங்கு. மாமா, நீங்கள் போகாத ஊருக்கு வழி தேடுகிறீர்கள். முதலாவதாக நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் இப்படி அடித்து பேசுவதே தப்பு. இரண்டாவது, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் கணபதி மனம் இசைவார் என்பது என்ன நிச்சயம்? அப்படியே அவர் சரி என்றாலும் அந்த பெண் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாளோ? ஏண்டா கேதாரம், நீ என்கிட்ட நாடகமா ஆடுற நாடகம்? ஆடுடா, நன்னா ஆடு. வந்து 5 நாள் முழுக்க ஆகலை. அவள் வீட்டுக்கு நீ 2 தரம் போயாச்சு. அவள் இங்கே ஒரு தரம் வந்தாச்சு. நீ கொடுத்த கொக்கோ கோலாவை குடிச்சாச்சு. என் கொயிரையில வேறு சந்திச்சு பேசியிருக்க. இதெல்லாம் போராதுன்னு அந்த சவடால் மணியை வேறு தூது விட்டுருக்க. நாடகமாடா ஆடுற நாடகம்? இதெல்லாம் எப்படி மாமா உங்களுக்கு தெரிந்தது? நீ வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுண்டு தான் இருக்கேன். நீங்க சொல்றபடியே எல்லாம் இருந்தாலும் கல்யாணம் நடக்கப் போறது என்று எப்படி நீங்கள் தீர்மானமாக சொல்லலாம்? நடக்கத்தாண்டா போறது. ஆனா நான் குறுக்க நிற்பேன். கல்யாண வீட்டு வாசல்ல குறுக்க படுத்துப்பேன். சும்மா படுத்துக்க மாட்டேன். தலைமாட்டுல உன் மாமியையும், கால் மாட்டுல 2 பெண்களையும் நிக்க வைப்பேன். ஆமாம்டா, நிக்க வைப்பேன். ரேணுகாவின் மனக்கண் முன்னால் ஒரு காட்சி தோன்றியது. கல்யாண வீடு வாசலில் 2 வாழை மரங்கள், தோரணங்கள். ஒருவர் ஒரு வாழை மரத்தில் தலை இடிக்க, இன்னொன்றில் கால் இடிக்க குறுக்கே படுத்துக் கொண்டிருக்கிறார். 2 பெண்கள் சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் கால் மாட்டில் நிற்கிறார்கள். தலை மாட்டில் கல்யாண கூடத்தை எட்டி எட்டி பார்த்து கொண்டே ஒரு ஸ்திரீ நிற்கிறாள். காட்சி அபூர்வமான காட்சி. பணம் கொடுத்தாலும் பார்க்க கிடைக்காத காட்சி. நீங்க பேசுறதே ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அப்ப நீ நாகரிகமா நடந்து கொள். சரி, இப்ப போய் வாருங்கள். நாளைக்கு மறுபடியும் வருவேன். வந்து கொண்டே இருப்பேன். 4 பேர் கேட்க கத்துவேன். அடுத்த கணம் பேசியவர் புறப்படுவதை உணர்ந்தாள் ரேணுகா. அவசரமாய் வெளி அறையை விட்டு வராந்தாவுக்கு வந்தாள். நெற்றியில் விபூதி துலங்க, கையில் ஒரு பையுடன் அங்க வஸ்திரத்தால் முகத்தை துடைத்து கொண்டே ஒருவர் வெளியே வந்தார். இவர்தான் மாமா ஜம்புநாதனோ? சார், தம்மை இப்படி யாரும் அழைக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் ஜம்புநாதன் சட்டை செய்யாமல் வேகமாக நடந்தார். சார், உங்களைத்தான். அவர் அருகே போய் அழைத்தாள் ரேணுகா. என்னையாம்மா கூப்பிட்ட? ஆமா சார். என்ன வேணும்? பம்பாயிலிருந்து கேதாரம்னு ஒருத்தர் வந்திருக்காரே, அவர் இங்கே தானே இருக்கார். ஜம்புநாதன் அவளை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார். எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்தது. ஆமாம், என்ன வேணும்? அவரிடம்தான் சொல்ல முடியும். நான் அவனுடைய சொந்த மாமா. என்கிட்ட தைரியமா சொல்லலாம். கல்யாண விஷயமாய்? உனக்கு எந்த ஊருமா? யாருடைய கல்யாண விஷயமா பேச போற? நான் பம்பாயில் இருக்கிறவள். பம்பாய் பெண்ணா? பெண் மெட்ராஸ் தான். அவள் என் சிநேகிதி. பெண்ணை பெற்றவர் வரதட்சணையை பற்றி பயப்படுகிறார். கேதாரம் பம்பாயில் இருக்கிறவராச்சே. அதை சாக்காக வைத்துக்கொண்டு பேசி பார்க்கலாம்னு வந்தேன். தேங்க்ஸ் சார். ரேணுகா நகர எத்தனித்தாள். இதோ பாரம்மா, என் மருமகன் படிச்சவன், பெரிய பதவியிலே இருக்கிறவன், கெட்டிக்காரன். பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் பெண் பார்க்க ஏற்பாடு செய்து வச்சேன். இவன் முதல்ல ஒரு பெண்ணை பார்த்தான். அப்புறம் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா உச்சாணி கொம்புல நிக்கிறான். பார்த்த பெண்ணை இவனை வேண்டாம்னு சொல்லிட்டா. இதையெல்லாம் எதற்காக என்கிட்ட சொல்கிறீர்கள்? எல்லாவற்றையும் நீ உன் மனசுல வச்சுட்டு இருந்தா நல்லது இல்லையா? அது சரி, யாருடைய பெண்? ரொம்ப அவசியமா தெரியணுமோ? நான் பிள்ளைக்கு மாமா. அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. எனக்குத்தான் சம்மந்தி ஸ்தானமே.
மங்களான்னு பெண்ணோட பேரும் அவளுடைய அப்பா இந்த சென்ட்ரலில் ஸ்டேஷன் சூப்பரண்டாக இருக்கிறார். ஜம்புநாதனுக்கு மூச்சை அடைத்தது. அவர் சமாளித்துக் கொள்வதற்குள் ரேணுகா, நான் போகிறேன் சார், இப்போதைக்கு நீங்கள் அங்கே வராதீர்கள் என்று கூறிவிட்டு தன்னுள் சிரித்தவளாய் கேதாரத்தின் அறைக்குள் நுழைந்தாள். ரேணுகாவை பார்த்ததும் கேதாரத்துக்கு தூக்கி வாரி போட்டது. தன் திகைப்பை அடக்கிக் கொண்டு, வாருங்கள் மிஸ் ரேணுகா என்று வரவேற்றான். இப்ப யாரோ உங்க அறையிலிருந்து வெளியேறி போகிறாரே, யாரவர்? என் மாமா ஜம்புநாதன் என்று பெயர். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கியதே அவர்தான். ஓ அப்படியா? பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லவரா, தெய்வ பக்தி உள்ளவரா தெரியறார். நல்லவர்தான். ஏன் அதை அஸ்வாரஸ்யமாக சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. என்கிட்டேயே மழுப்புகிறீர்களே. அதெல்லாம் இல்லை. எங்களுக்குள் கொஞ்சம் அபிப்பிராய பேதம், அவ்வளவுதான். ஐம் சாரி. உங்களுடைய சொந்த விஷயத்தில் நான் தலையிடுறது தப்பு. சொந்த விஷயம் என்ன? அவருடைய 2 பெண்கள் கல்யாணத்துக்கு நிற்கிறார்கள். எனக்கு பெரிய இடத்தில் கல்யாணமானால் தமக்கு நல்லது என்று நம்புகிறார். ஏன் நீங்கள் பெரிய இடம் வேண்டாம் என்று தீர்மானம் செய்து விட்டீர்களாக்கும்? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். மன்னிக்கணும். அது போகட்டும். இந்த வரதட்சணை முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வரதட்சணையை எதிர்த்து 100 பேர் கிளம்பினால் ஆமோதித்து 1000 பேர் கொடுக்கிறார்கள். உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம்? கொடுக்கிறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ரொம்ப குடும்பங்களில் கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பெண்கள் நிற்கிறார்கள். வேலை செய்து உழைக்கும்படியான நிர்பந்தம் உண்டாகிறது. நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு இது ஒரு சாபக்கேடு. சில சமயங்களில் வரதட்சணை ரொம்ப அவசியமாகவும் போகிறது. எப்படி? சாதாரண நடுத்தர குடும்பம் பெற்றவருக்கு மாத வரும்படியை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பணத்தெம்பு இல்லை. ஆனால் பிள்ளைக்கு பெண் கொடுக்க வருகிறார்கள். எனக்கு புரிகிறது மிஸ் ரேணுகா. பிள்ளைக்கு வாங்கி பெண்ணுக்கு கொடுக்க சொல்கிறீர்கள். ரொம்ப சரி. கொடுத்து வாங்கினால் என்ன, வாங்கி கொடுத்தால் என்ன? உங்கள் லட்சியப்படியே இருந்தால் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாது. பெண்ணை மட்டும் பெற்றவராக இருந்தால்? அதனால் தான் ரொம்ப குடும்பங்கள் அழிந்து போகின்றன. உங்க மாமா உங்கள் கையை எதிர்பார்த்து நிற்கிறாராக்கும். கேதாரம் தலையை ஆட்டினான். ரேணுகா எழுந்தாள். நான் வருகிறேன். என்ன வந்தீர்கள்? என் மாமாவை பற்றி விசாரித்தீர்கள், புறப்பட்டு விட்டீர்கள். ஏன், உங்கள் லட்சியத்தை பற்றி கேட்டேனே. கேதாரத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. விழித்தான். மிஸ்டர் கேதாரம், மற்றொரு சொந்த விஷயம். நம் எஸ் இருக்கிறாரே கணபதி, அவருக்கு உங்க பேர்ல ஒரு கண் இருக்கு. ஆசை மட்டும் போதுமா, சக்தி இல்லையே என்று அவர் கவலைப்படுகிறார். ஆனால் எனக்கு உங்களுடைய லட்சிய மனம் புரிந்து விட்டது. நான் வருகிறேன். கொஞ்சம் இருங்கள். என்னுடைய மாமா, அவருடைய பெண்களுக்கும் கல்யாணம் ஆக வேண்டும். நீங்க கவலைப்பட வேண்டாம். கேதாரம் தொப் என்று நாற்காலியில் விழுந்தான். மணி 6வது பிளாட்பாரத்தை அடைந்தபோது மணி 4:30. கேரளா எக்ஸ்பிரஸை பார்த்தபோதே மனம் கசிந்தது. இதே எக்ஸ்பிரஸில்தான் நேற்று ரொசாரியோவுக்கு வேலை. ரயில் கிளம்புகிற சமயத்தில் அவருடன் பேசி அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவன் நேற்று நினைத்தான். இன்று பேசவே முடியாத நிலையை அவர் எழுதிவிட்டார். ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளாக இவ்வளவு பெரிய விபரீதமா? ரொசாரியோ எவ்வளவு நல்ல மனிதர். நல்ல மனிதர்களையும் ஏன் விதி விடுவதில்லை? இன்று சிவலிங்கம் காடாக செல்கிறார். முருக பக்தர், வார்த்தைகளை அளந்து பேசுகிறவர். குட் ஈவினிங் சார். பொன் முறுவலால் எதிர் வணக்கம் செய்தார் சிவலிங்கம். யார் சார்? அண்டர் கார்டு புதுசா இருக்கார். குண்டக்கல் டிவிஷனில் இருந்து மாற்றல் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாராம். இன்னைக்கு முதல் தடவையா சார்ஜ் எடுத்துக்கொள்ள போகிறார். மணி முன்னோக்கி நடந்தான். அண்டர் கார்டு பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தான். வாட்ட சாட்டமான உடற்கட்டு, நெற்றி புருவங்கள் அடர்ந்து அதன் கருமையே எடுப்பாக இருந்தது. என்ன சார், இன்னைக்குத்தான் நீங்கள் சார்ஜ் எடுத்துக் கொள்கிறீர்களாக்கும்? ஆமாம். நீங்கள் யார்? இந்த சென்ட்ரலில் நீங்கள் தான் இந்த கேள்வியை முதலாக கேட்டிருக்கிறீர்கள். பரவாயில்லை, நீங்கள் சென்ட்ரலுக்கு புதுசுதானே. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் குடும்பத்தோடு குருவாயூர் போகிறார். தெரியும் இல்லையா? தெரியாதே. சி கம்பார்ட்மெண்ட். எதுக்கும் 2-3 தடவை விசாரித்து வையுங்கள். தேங்க்ஸ் சார். நீங்கள்? மணி. உங்க பெயர்? கோதண்டராமன். ஆமாம், சிவலிங்கம் சொன்னார். பூர்வீகம் தஞ்சாவூரோ? ஆமாம். எங்கே தங்குகிறீர்கள்? குவார்ட்டர்ஸ் கிடைக்கவில்லை. ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கார்த்தால தான் ரிப்போர்ட் பண்ணினேன். உறவுக்காரர் யாரும் இல்லையா? நான் அனாதை சார். ஆனால் ஒரு அத்தை இருக்கிறாள். அவருடைய கணவர் தான் எஸ்.
என்ன? அப்படியா? ஆமாம். லாகிலே கையெழுத்து போடணும். நான் வரட்டுமா? அப்புறம் சந்திக்கிறேன். மணியின் தலை சுற்றியது. சங்கரியின் அண்ணா பிள்ளை இவன்தானா? இரண்டாவது மணி அடித்தது. அண்டர் கார்டு கோதண்டராமன் ஏறிக்கொண்டான். பின்னால் மணியும் தாவி ஏறினான். கோதண்டராமனுக்கு கோபமும் அதே சமயம் ஒருவித பயமும் ஏற்பட்டன. சார், நீங்கள் சங்கரியின் அண்ணா பிள்ளையா? ஆமாம். நீங்கள் ஏன் இந்த பெட்டியில் ஏறினீர்கள்? இதில் பிரயாணம் செய்வது தவறல்லவா? எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கணபதியின் மைத்துனர் பிள்ளை. மங்களாவின் மாமா பிள்ளைன்னு தெரிஞ்சப்புறம் நான் எப்படி சார் ஏறாமல் இருக்க முடியும்? சொந்தம் அற்றுப்போய் 13, 14 வருஷங்கள் ஆகிறது. எப்ப வேலையாயிற்று? 62ல் 9 வருடங்கள் ஆயிடுத்து. ஏன் அத்தையை பார்க்க போகவில்லை? நான் யாருன்னு கூட அவர்களுக்கு நினைவு இருக்காது. நன்னா நினைவு இருக்கு சார். சொந்தம் நினைவு இருக்கலாம். ஆனால் என்ன இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? எப்பவோ பிரிந்து விட்டோம். உறவு பிரியுமா? பிரிந்து விட்டது. நீங்களே பிரித்து கொண்டு விட்டீர்களாக்கும். கோதண்டராமன் பதில் சொல்லவில்லை. ஏதோ ஒரு ரிஜிஸ்டரை புரட்டலானான். உங்க அத்தைக்கு 11 குழந்தைகள். மூத்தவன் பெங்களூரில் பேங்கில் ஏஜென்ட்டாக இருக்கிறான். இரண்டாவது பிள்ளை பஞ்சாபியில் இருந்து விட்டு அமெரிக்கா போய்விட்டான். கல்யாணம் கூட அங்கதான் போலிருக்கு. மூர்த்தியையும் மோகனையும் கொஞ்சம் நினைவு இருக்கிறது. மூன்றாவது பெண் மங்களா என்கொயரியில் கிளார்க்காக இருக்கிறாள். அப்படியா? கல்யாணம் கூட ஆகவில்லை. அடடா, இன்னைக்கு உங்களை சந்திச்சேனே. நேத்து காலையில் சந்திச்சிருக்கணும். இன்னைக்கு கார்த்தால தான் நான் மெட்ராஸுக்கே வந்தேன். நேத்து கணபதியின் கடைசி பெண்ணுக்கு பிறந்த நாள். கோலாகலமாக நடந்தது. கோதண்டராமன் மீண்டும் ரிஜிஸ்டரில் கவனத்தை செலுத்தனானான். சார், உங்களுடைய குடும்பம் எத்தனை குழந்தைகள்? 3 வயசுல பெண், 6 மாச பிள்ளை. பின் எதற்காக அறை பார்க்க வேண்டும் என்கிறீர்கள்? என் மனைவி ஒரு டீச்சர். கோடை விடுமுறையில் தான் வர முடியும். அதுவரையில் இருக்க. எப்போ திரும்புகிறீர்கள்? நாளைக்கு 28 எக்ஸ்பிரஸ். நானும் கணபதியுமா உங்களை வரவேற்க பிளாட்பாரத்தில் காத்து கொண்டிருப்போம். ப்ளீஸ் சும்மா இருங்க. அற்றுப்போன சொந்தம் தழைக்க நான் விரும்பலை. ஆனால் கணபதி விரும்புவார். சங்கரி விரும்புவாள். நீங்கள் கல்யாணமாகி குழந்தை குட்டிகளுடன் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் கணபதி ரொம்பவும் சந்தோஷப்படுவார். மணி அரக்கோணத்தில் இறங்கினான். 6:35க்கு அங்கிருந்து புறப்படும் பெங்களூர் பேசஞ்சரில் சென்னைக்கு திரும்பினான். அந்த பேசஞ்சர் நகர்ந்து நகர்ந்து ஒரு வழியாக இரவு 9 மணிக்கு 10வது பிளாட்பாரத்தில் வந்து நின்றது. மணி இறங்கி ஓடினான். அவன் பார்க்க வேண்டியது மங்களாவை, கணபதியை, ரேணுகாவை, கேதாரத்தை. நடப்பது சினிமாவிலா, நாடகத்திலா அல்லது நிஜ வாழ்க்கையிலா? அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. Your attention please. The Bombay Mail will be leaving from platform number 6 at 9:30. சனிக்கிழமை இரவு 9 மணிக்கே மங்களாவும் ரேணுகாவும் 6ஆம் பிளாட்பாரத்துக்கு வந்து விட்டார்கள். சனிக்கிழமை கல்கத்தாவுக்கு போவதாக இருந்த ரேணுகா ஞாயிற்றுக்கிழமை இரவு போக தீர்மானித்தாள். பம்பாய் மெயில் 9:40க்கு புறப்படுகிறது. இன்னும் 40 நிமிடங்கள். அது 40 கண் இமைக்கும் நேரங்களாக ஓடுவதாக தோன்றியது மங்களாவுக்கு. இந்த 7 நாட்களில் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சரித்திரமே அல்லவா நடந்துவிட்டது. போன ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இந்த சனிக்கிழமை வரை நடந்ததெல்லாம் சொப்பனங்களாக தோன்றின. அவளுடைய வாழ்வில் கூட காதல் மலர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த ரேணுகாவும் அந்த மணியும் இல்லாவிட்டால் அவள் இவ்வளவு சந்தோஷமாக இப்போது இந்த 6வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்க முடியுமா? என்னடி பரபிரம்ம மாதிரி அசையாமல் நிக்கிற? ரேணுகா சீண்டினாள். ஒன்றுமில்லை ரேணு. கவலைப்படாத. இன்னும் 1 மாசத்துல நீயும் இதே ரயிலில் ஏறப் போகிறாய். மாட்டேன். என்னடி உளர்ற? தாதர் எக்ஸ்பிரஸ் காலையிலேயே புறப்படுகிறது. டீசல் என்ஜின் எடுத்த எடுப்பிலேயே வேகமாக போகும். கரித்தூள் விழாது. அதிலேதான். அதுல கூப்பே கம்பார்ட்மெண்டில் போவியாக்கும். போ போ. உனக்கென்ன? பாவம் அந்த கேதாரம் தான் மாட்டிக்கொள்கிறான். திடீரென்று மங்களாவின் கண் இதழ்கள் கனத்தன. ரேணு, என்னடி? எனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னே ஒன்னும் புரியலடி. எதை பத்தி? நீ எனக்கு செய்திருக்கிற உபகாரத்தை பத்தி. எனக்கு வர்ற கோபத்துல உன் கன்னத்துல பலார்னு அரையணும் போல இருக்கு. என் அப்பாவுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவர்கிட்ட இருந்து ப்ரோ நோட்டையும் எழுதி வாங்கி பேசாம இருடி மங்களா. அந்த ப்ரோ நோட்டையும் கிழிச்சு போட்டுட்டியே. ஷு! நீ எனக்கு இவ்வளவு தூரம் செய்ய நான் உனக்கு என்ன செய்து விட்டேன் ரேணு? நீ என்னை விட புத்திசாலியாக இல்லாமல் இருக்கிறாயே, அது போதாதா?
மங்களா, இனிமேல் இந்த பணம் ப்ரோ நோட். ஜம்புநாதனுக்கு என் பணத்தை உன் அப்பா கொடுத்து சரி கட்டினதை எல்லாம் இந்த க்ஷணத்துல நீ மறக்கணும். என்கிட்ட இருந்தது கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மனசு வரணுமே. உன் கேதாரத்தை எனக்கு என்னமோ பிடிக்கவில்லை. ரேணுகா பேச்சை மாற்றினாள். அது என் அதிர்ஷ்டம்தான். என்னடி உளர்ற? உனக்கு பிடிச்சிருந்தால் என் கதி என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசிச்சு பார். பணத்தை நீ வாரி வழங்கி தியாகம் பண்ணி விடலாம். ஆனால் அவ்வளவு எளிசா காதலை தியாகம் பண்ணி விடுவாயா? காதலா? கேதாரத்தையா? எந்த முட்டாளாவது கேதாரத்தின் மீது காதல் கொள்வார்களா உன்னை தவிர? நீதாண்டி முட்டாள். எப்படி சொல்ற? நான் அவர் மீது காதல் கொண்டு விட்டேன்னு கணக்கு போட்டுட்டியே. புதன்கிழமையிலிருந்து தான் உன் முகத்தை பார்க்கிறேனே. காதல் முகத்தை உனக்கு ரொம்ப அடையாளம் தெரியுமாக்கும்? மங்களா சிரித்தாள். சந்தேகம் இல்லாமல். நான் நாடகம் ஆடினேன்டி, நாடகம் ஆடினேன். எத்தனை நாட்கள் தான் என்கொயரி கவுண்டரில் உட்கார்ந்து வாய் கிழிய சிரித்து பதில் சொல்லிக் கொண்டிருப்பது? பலான ரகங்களில் வருகிறார்கள். என்னென்னவோ சம்பந்தம் இல்லாமல் கேட்கிறார்கள். இன்னும் சிலர் என்னை பார்த்து 2 வார்த்தை பேசுவதற்கென்றே வருகிறார்கள். ஆமாமா, நீ பெரிய ரம்பை. உன்னை பார்த்ததும் பேச ஓடி வருகிறார்கள். மங்களா, நீ என்னைக்குமே அழகு இல்லை. ஏதோ கண்ணு கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கு. நிறமே இல்லை. உடம்ப பாந்தமா வச்சுருக்க. வீட்ல பழைய சாதம் சாப்பிடுகிறாயோ என்னவோ. உன்னை அழகின்னு எவனும் சொல்ல மாட்டான். ரொம்ப நன்றி. என்ன சொன்னேன்? ஆமாம், என்கொயரி வேலையும் அலுத்து விட்டது. வீடும் அலுத்து விட்டது. என் அப்பா ஜாதகம் பார்த்தால் ஏதாவது அப்பர் டிவிஷன் கிளார்க், சீனியர் ஸ்டெனோகிராஃபர்னு பார்ப்பார். அம்மா தன் அண்ணா பிள்ளையை நினைச்சு நினைச்சு புலம்புவாள். ரொம்ப சாதாரணமாக இதுவரையில் நான் வாழ்ந்தாச்சு. இனி பெரிய அதிகாரி ஒருவருடன் வாழ்க்கையை நடத்தினால் தரித்திர வாழ்க்கை முடியும்னு திட்டம் போட்டு கொண்டிருந்தேன். என் அதிர்ஷ்டம் போன ஞாயிற்றுக்கிழமை நீ பம்பாய் மெயிலில் வரவில்லை. கேதாரத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரும் என்னை சுற்றி சுற்றி வருவதாக தோன்றியது. கொக்கியை போட்டேன். அவர் அதில் மாட்டிக்கொண்டார். ஓ, அப்படியா சங்கதி? மங்களா, உன் அப்பா மூலமா ஜம்புநாதன் கையில் இருக்கிற 10,000 ரூபாய் செக், பம்பாய் செக். ஒரு தந்தி அடித்தால் போதும். செக் சுவரிலே எரிஞ்ச பந்து மாதிரி திரும்பி வரும். என்ன சொன்னாய் நீ? கொக்கி போட்டாயா? இரு இரு, இப்ப கேதாரம் வருவான், சொல்றேன். நீ அப்படி ஏதும் செய்ய மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும் டி ரேணு. அப்ப சொல்லு, இத்தனை நேரம் என்கிட்ட சொன்னதெல்லாம் டூப்பு தாண்டி. அப்போ நீ, நான் கேதாரத்தின் மேல? போடி, பேசாம இரு. அதோ மணியும் எட்மண்டும் வருகிறார்கள். 9:15 மணி அவர்களை நோக்கி வந்தான். மிஸ் மங்களா, இந்த எட்மண்டுக்கு ஒரு ஸ்லீப்பர் பர்த் வாங்கி கொடுப்பதற்குள் என் தாபு தீர்ந்து விட்டது. எனக்கே இவ்வளவு சிரமம் இருந்ததுன்னா பொதுஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். என்ன செய்தாய்? எமர்ஜென்சி கோட்டாவில் ஒரு வழியாய் வாங்கினேன். இரு, இவனை ஏற்றி விட்டு வந்து விடுகிறேன். எங்கே உங்கள் அவர்? இவளுடைய அவர் இன்னும் வரவில்லை. மிஸ்டர் மணி, நீங்கள் மிஸ்டர் எட்மண்டை ஏற்றிவிட்டு உடனே வாருங்கள். எனக்கு ஒன்று உங்களிடம் கேட்க வேண்டும். ரொம்ப முக்கியம் என்றாள் ரேணுகா. ஓகே. மணி ஓடினான். உண்மையிலேயே ரொம்ப கெட்டிக்கார ஆசாமி என்றாள் ரேணுகா. ஐயையோ, என்னடி மங்களா? உன் முகம்? ஐயைய, நீ என் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டாயே, அதே அடையாளம் இப்ப உன் முகத்துல தெரியறதுடி. இன்னும் கொஞ்ச நாட்கள் மணியுடன் பழகினால் ஒருவேளை அந்த முகம் வரலாம். ஆனா இன்னைக்கு இல்லை என்றாள் ரேணுகா. மணி மாதிரி நல்லவர்களை பார்க்க முடியாதடி. நல்லவர்கள் 1,00,000 பேர் இருக்கிறார்கள் மங்களா. ஆனால் பிறர் மனசு அறிஞ்சு உபகாரம் செய்யறவர்களோ, துணிஞ்சு எதிலும் இறங்கி வெற்றி காண்பவர்களையோ பார்ப்பது கஷ்டம். பாரேன், உன் மாமா பிள்ளையை தற்செயலாக பார்த்தான். அரக்கோணம் வரையில் அவனுடன் போய் அவன் பிராணனை எடுத்து மறுநாள் அவனை உன் அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினானே. இதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும். ரேணு, என்னடி? சொல்றேன்னு கோவிச்சுக்காத. கண்டிப்பா உன் முகம் சரியில்லை. அவன் எதுல வேலையா இருக்கான்? தெரியாது. ஏதோ டிராவல் ஏஜென்சியில் என்று நினைக்கிறேன். சரி, நீ மணி தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டாய். இதோ அவனே வருகிறான். நான் போகட்டுமா? போயேன்? கேதாரம் வரதை பார்த்து விட்டாய், அதான் போகட்டுமான்னு கேட்கிறாய். மணி வந்தான். அதே சமயத்தில் கேதாரமும் வந்தான். மங்களா, நீ அவருடன் போ. நான் 5 நிமிஷத்தில் வருகிறேன் என்ற ரேணுகா மிஸ்டர் மணி என்று அழைத்தாள். அவளுடைய தயக்கத்தை நொடியில் புரிந்து கொண்டான் மணி. எஸ் மிஸ் ரேணுகா. ரேணு என்றே அழைக்கலாம். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் என்கிறீர்களே. இப்போ நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் என்ன சம்பளம் கொடுக்கிறார்கள்? மணிக்கு தூக்கி வாரி போட்டது. விழித்தான்.
மன்னிக்கணும், இந்த மாதிரி கேள்வியை நான் கேட்டிருக்க கூடாது. இல்ல, இல்ல, எனக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. அப்பப்போ கிடைக்கிறதை வச்சுண்டு காலம் தள்ளுறேன். எனக்கு அப்பா, அம்மா, பெண்டாட்டி, குழந்தை ஏதும் கிடையாது. அதனால் நாளைய சாப்பாட்டை பற்றி இன்றைக்கு கவலைப்படுறதில்லை. ஆமாம், இதை கேட்கத்தான் கூப்பிட்டீர்களா? நீங்கள் மங்களாவிடம் பேசுவதைப் போல் என்னிடமும் ஏக வசனத்திலேயே பேசலாம். ரொம்ப நாட்களாக அவளை தெரியும். மணி இழுத்தான். திடீரென்ற ஒரு புது அனுபவம், இதுவரை உணர்ந்தறியாத இன்ப அனுபவம் அவனுடைய தேகமெல்லாம் வியாபித்தது. தெரிந்து கொள்றதுக்கோ புரிந்து கொள்றதுக்கோ ரொம்ப நாட்கள் பழக வேண்டும் என்றில்லை. சில மணி நேரங்கள் போதும். அது சரி, நான் சொல்ல வந்தது. அதை சொல்லுங்கள். பம்பாயில் புதுசா ஒரு யூனிட் தொடங்கவிருக்கிறோம். அந்த யூனிட்டுக்கு நான் தான் சகலவற்றுக்கும் பொறுப்பு. அந்த யூனிட்டுக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பு வாய்ந்த கெட்டிக்கார இளைஞன் தேவையாக இருக்கு. மேனேஜராக வேலை. கொஞ்சம் டைம் கொடுங்கள். யோசித்து 2, 3 பெயர்களை விலாசத்துடன் தருகிறேன். நாளைக்கு தந்தால் போதாது? ரேணுகா சிரித்தாள். 1000 ரூபாய் சம்பளம். குடியிருக்க ஒரு ஃபிளாட், ஆபீஸ் கார். நாளைக்கு சொல்றேனே, ஜெயராமன்னு ஒரு பயல் இருக்கான். எம்காம் கெட்டிக்காரன். பம்பாயில லட்சம் ஜெயராமன்கள் இருக்கிறார்கள். உங்களால் வேலையை ஒப்புக்கொள்ள முடியுமா? மணி அயர்ந்து போனான். அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தில் வேலையா? மேனேஜர் பதவியா? கார், பிளாட் வசதியா? மன்னிக்கணும் மிஸ் ரேணுகா, இவ்வளவு பெரிய வேலையை ஏற்று உங்களுக்கு திருப்தியா உழைக்க எனக்கு அருகதையோ சாமர்த்தியமோ போதாது. என்னை ரொம்ப உசத்தியா எடை போட்டு விட்டீர்கள். நான் எடை போட்டால் அதில் தப்பே இருக்காது. இது மாதிரி நான் யாருக்குமே எங்கள் கம்பெனியில் வேலை தருவதாக வாக்கு கொடுத்ததில்லை. இப்போ செய்கிறேன் என்றால் நீங்கள் நினைக்கிற என் சாமர்த்தியம் மட்டும் காரணமாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. வேறு ஏதோ காரணமும் இருக்கிறது. அதை நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். மங்களாவிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இதை மறுத்து விடாதீர்கள். அவள் சொல்லி முடிக்கவும் முத்து வரவும் சரியாக இருந்தது. போகலாமா என்றாள் ரேணுகா. ஆகட்டும் என்றான் மணி. நான் ஆபீஸுக்கு 1 மாசம் நோட்டீஸ் கொடுத்தாச்சு என்றான் முத்து. குமுதா என்னாச்சு என்று கேட்டான் மணி நடந்து கொண்டே. நரசிம்மாச்சாரி நினைச்சாத்தான் கொலை நடுங்குகிறது என்றான் முத்து. ரேணுகா சிரித்தாள். பிறகு மிஸ்டர் மணி என்று இழுத்தாள். முதலில் மிஸ்டரை கட் பண்ணுங்கள். கட் பண்ணுன்னு சொன்னாத்தான் கட் பண்ண முடியும். ஆகட்டும், கட் பண்ணு. மணி, நீங்களே இவன் விஷயத்தில் தலையிட்டு உதவி பண்ணுங்களேன். திங்கட்கிழமை வரேன் முத்து. முதல் வகுப்பு பெட்டி அருகே சிறு கூட்டமே நின்று கொண்டிருந்தது. கணபதி, ஜம்புநாதன், மணி, முத்து, மங்களா, ரேணுகா, சங்கர், விசு, அனு, பாபு, கல்யாணம், ரவி, கடைசியாக சுஜா எல்லோரும் குழுமி இருந்தார்கள். சீஃப் புக்கிங் கிளார்க் வைரக்கடுக்கன் ரங்காச்சாரி முழு கை டெரிலின் ஷர்ட் பளபளக்க வந்தார். கணபதிக்கு வணக்கம் தெரிவித்தார். குட் ஈவினிங் சார் என்றாள் மங்களா. அங்கே கவனி மங்களா, என்னை இப்போது சட்டை செய்யாதே என்றார் வைரக்கடுக்கன். எல்லோரும் சிரித்தார்கள். எட்மண்ட் ஏறிவிட்டானா என்று கேட்டான் கேதாரம். ஓ என்றாள் மங்களா. உன்னை கேட்கவில்லை மங்களா, என்னிடம்தான் கேட்டான் கேதாரம். இல்லையாடா, எட்மண்டை ஸ்லீப்பரில் ஏற்றிவிட்டேன். தாதர் வந்ததும் நீ பாட்டுக்கு அதிகாரி ஜோரில் இறங்கி போயிடாதே. அவனுக்கு பம்பாய் புதுசு. நின்று காத்திருந்து அழைத்து கொண்டு போ. இப்போ உனக்கு தலைகால் புரியாது. ஏன் எனக்கே புரியலை என்றான் மணி. உனக்கு என்ன வந்து விட்டது? என்னவெல்லாமோ. மணி ரேணுகாவின் பார்வையை தவிர்த்தான். அடுத்த கணம், இருடா, அந்த கோதண்டராமன் போகிறான், அவனை இழுத்து வரேன் என்றான். வேண்டாம்டா மணி, அவன் எங்கே யாரை பார்க்க போகிறானோ? கணபதி தடுத்தார். கோதண்டராமன் ஒரு பெட்டியினுள் ஏறுவதை கவனித்தான் மணி. சார், அவனும் இந்த ரயிலில் தான் போகிறான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் போல இருக்கு. குண்டுக்கல்லுக்கு போகிறான். பெண்டாட்டி ஞாபகம் வந்து விட்டதோ என்றார் கணபதி. கல்யாணம் ஆகிவிட்டால் வேறு யார் ஞாபகமும் வராதோ என்றான் மணி. முதல் மணி அடித்தது. திடீரென்று எல்லோரும் திகைப்பில் மூழ்கும் வண்ணம் மேரி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். நடையிலே என்ன நிதானம், பார்வையிலே என்ன அமைதி. ஒரு பெரிய துக்க சுமை அவளுடைய நெஞ்சில் உறைஞ்சு கிடக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா என்றாள் மங்களா. சின்ன வயசுல முதிர்ந்த மனப்பக்குவம் என்றார் ரங்காச்சாரி. தன் துக்கத்தை பிறர் முன்னிலையில் கொட்டி அவர்களையும் துயரத்தில் ஆழ்த்தாமல் இருக்கிற பண்பு சாதாரணமா யாருக்கும் வராது மங்களா. பிரத்தியாரிடம் துக்கத்தை சொல்லி இரக்கம் சம்பாதிக்கிறது தான் மனுஷ குணம். மன்னிக்கணும், நான் வர தாமதமாகிவிட்டது என்று சொல்லி மங்களா அருகே நின்றாள் மேரி. எட்மண்டை பார்த்தாயா
என்ற மங்களா கேட்டாள். பார்த்தேன். இனிமேல் அவனை பற்றி கவலைப்பட வேண்டியவள் நான் ஒருத்திதான். ஆனால் அதற்கு இடமில்லாமல் நீ வைத்து விட்டாய். தேங்க்ஸ் மங்களா. இனிமேல் அவன் பிழைத்துக் கொள்வான். எலிசா போய்விட்டாளா மேரி? என்றான் மணி. 2வது மணி அடிக்க 2 நிமிடங்கள் இருந்தன. யார் எலிசா? என்று மேரி விழித்தாள். எட்மண்டை வழி அனுப்ப வந்திருந்தாளே. நான் பார்க்கவில்லை. எலிசா யாருன்னு கூட தெரியாது. பார்த்தால் தெரிந்து கொள்வாய். 4, 5 மாதங்களில் இந்த எலிசாவும் இந்த மெயிலில் போவாள். எட்மண்டை மறந்து அவளால் இருக்க முடியாது. மேரி சிரித்தாள். சலனமில்லாத மனதில் இருந்து பளிச்சிடும் சிரிப்பு. முத்து கூட போகிறாராம். எட்மண்ட் போகிறான். மங்களா போகப் போகிறாள். எல்லாருமே இந்த ரயிலில் போகிறார்கள். சென்ட்ரலில் நீயும் நானும் தான் இருக்கப் போகிறோம். சாரி மேரி, மிஸ்டர் மணியும் போய்விடப் போகிறார். மேரியிடம் நீயும் வந்துவிடலாம் என்றாள் ரேணுகா. அப்புறம் நான் யாரை வைத்து கொண்டு இந்த சென்ட்ரலில் ஆக இருப்பதாம்? எல்லாரும் ஒரே நாளைக்கு கிளம்புங்கள். ஸ்பெஷல் போகி அட்டாச் பண்ணலாம் என்றார் கணபதி. 2வது மணி அடித்தது. மணி அடிச்சுட்டதா? அடிச்சுட்டதடா கேதாரம். ஜாக்கிரதையா போ. கண்டபடி அலையாதே. சனிக்கிழமை ஒரு எண்ணெயை தலையில வச்சுக்கோ. ஒரு கை எண்ணெயை தலையில வச்சுக்கோ. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தால் மனசுல வச்சுக்காதடா. ஜம்புநாதன் கேதாரத்தின் அருகே வந்து கத்தினார். டாடா 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 டாடா. பல குரல்கள் ஒரே சமயத்தில் கத்தின. கை குட்டைகள் உயர எழுந்து ஆடின. ரயில் நகர்ந்தது. கேதாரம் வாயிப்படியில் நின்று புன்னகை புரிந்தான். மங்களாவை தேடினான். கடைசியில் அவள் கண்களை சந்தித்த போது அவனுடைய கண்களும் நீர் சுரப்பதை உணர்ந்தது. இன்னும் கொஞ்ச நாட்கள்தான். அவன் மனதினுள் முணுமுணுத்தான். அந்த முணுமுணுப்பு இந்த கூட்டத்தில் அவளுடைய காதுக்கு மட்டும் கேட்கட்டும். கண்டிப்பாக கேட்கும். ரயில் வேகம் எடுத்தது. கைப்பிடியை பிடித்துக்கொண்டு மணி ரயிலுடன் விரைவாகவே நடந்தான். டே கேதாரம், நானும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் போலிருக்குடா. ரேணுகா மேனேஜர் வேலை கொடுக்கறா. இது எதுக்குடா? முட்டாள், இது கூட தெரியவில்லையா? மடையா, பம்பாய் வந்து சேரு. இனிமேலும் ஓட முடியாது என்ற நிலை வந்தது. மணி நின்றான். கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது. வழி அனுப்ப வந்த எல்லோரும் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பழ வண்டிகள் திரும்பிக் கொண்டிருந்தன. போர்ட்டர்கள் அடுத்த பிளாட்பாரத்துக்கு விரையலானார்கள். ரயில்வே சிப்பந்திகள் ஒரு வண்டியை அனுப்பிவிட்டோம் என்ற திருப்தியில் திரும்பினார்கள். தூரத்தே கணபதி, ரங்காச்சாரி, மங்களா, முத்து, மேரி போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. மணி நடந்தான். ரேணுகா மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கூட்டத்துடன் ஏன் போகவில்லை? ஏன் இன்னும் அங்கேயே நிற்கிறாள்? அவன் மடையன். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஹலோ ரேணு, ஏன் நின்று விட்டாய்? நிற்கவில்லையே, காத்து கொண்டிருக்கிறேன். போகலாமா? ஓ எஸ், நான் முடிவு செய்துவிட்டேன். ரேணுகாவின் நெஞ்சம் படபடத்தது. நான் பம்பாய் வரப்போகிறேன். ஓ, ரொம்ப நல்ல முடிவு. ஆரம்பமே நல்ல முடிவு. இந்த முடிவுக்கும் ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கப் போகிறது இல்லையா ரேணு? அதற்காக நான் தெய்வத்தை பிரார்த்திக்கிறேன் மணி. தனியாக பிரார்த்தனை செய்தால் போதாது ரேணு. 2 பேருமாக பிரார்த்தனை செய்வோமா? ஆமாம், 2 பேருமாக, 2 பேருமாக, 2 பேருமாக. இரு உருவங்கள் ஓர் உயிராக நடந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.